அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு தனது பகை கிரகமான கடகராசியில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும்? சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுது. கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம்ங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கைகளால் செய்வதற்கு முன் அனுகிரகம், புதனுடைய அனுகிரகம் தேவைங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன். இப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகமாவாருங்க. செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகுங்க. ஜோதிட ஆச்சரியமான மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதை எல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு தந்தல்வாரு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானினுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை, பச்சை பயிறு. புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு புதன் பகவானை அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் பத்தமாக உள்ளவர்கள், சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் குடிகொண்டிருக்கும் ஸ்வேதராணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது இந்த திருவெண்காடு திருத்தலம். இந்த திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளிலும் புதன் ஓரையிலும் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இப்படிப்பட்ட புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் கிடைக்குங்க. நீங்கள் விரும்பிய
உயர்வு அவர்களுக்கு கிடைத்தது என்று எண்ணி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. ஆடை ஆபரணங்கள் வாகனம் இவைகளை வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் நல்ல முறையில் நடக்குங்க. கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெற இருக்கீங்க. காரிய முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே சூரியன் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதே போல புதனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களினால் எந்தவித நன்மையும் எதிர்பார்க்க இயலாதுங்க. ஆனால் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரகங்களால் எதிர்பாராத வகையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குருவும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகுங்க. சில தருணங்களில் புதிய கடன்களை ஏற்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்த்துதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான நேரங்களில் தேவையில்லாமல் உங்களுடைய வார்த்தையை விட்டு விடாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுடைய அன்றாட பணிகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல அக்ரகதியில் சனி பகவான் உள்ளதாலும் விரயஸ்தானத்தில் குரு செவ்வாய் கூட்டு சேர்ந்திருப்பதாலும் உங்களுடைய பணிகளில் மிகவும் கவனமாக இருப்பது வேண்டுங்க. கடுமையாக உழைத்து மேலதிகாரிகளை திருப்தி செய்வது கடினமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு குற்றங்களை கூறிக்கொண்டே இருப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதன ராசியினர் இடைத்தரகர்களிடம் ஏமாந்து விடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆனால் இடைத்தரகர்களை எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் எளிதில் கிடைத்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் நல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பதாலும் அவர் அஷ்டமாதிபதி என்பதால் தற்சமயம் வக்ரம் பெற்று இருப்பதாலும் தொடர் இடர்பாடுகள் எல்லா விஷயங்களிலும் இருக்கவே செய்யுங்க. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் கைக்கு வந்த பணம் வாய்க்கு வரவில்லையே என்று நினைக்கும்படியாக தடங்கல்கள் ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையோடு சூழ்நிலையை கையாள வேண்டுங்க. குடும்பத்தின் அவ்வப்போது சிறு சிறு உரசல்கள் வரும் வாய்ப்பு உண்டுங்க. மாதிரியான நேரங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க. மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு தோறும் சூரிய நாராயணனை வணங்குங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.